குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ரெசிபி என்னன்னு பார்க்குறீங்களா? டிஃபன் ரெசிபிங்க. ஐயோ, டிஃபனா என்னங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ரவை உப்புமாங்க. ரவை உப்புமாவில் சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக வரும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா என்னன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவசரத்துக்கு நம்மளுக்கு உப்புமா தாங்க கை கொடுக்கும். ரவை எடுத்திருக்கேன் பாருங்கள். ரவை ஒரு 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 3-4 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாங்க. ஏன்னா 100 கிராம் தான் ரவை போட போகிறோம், அதனால் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயங்க. வெங்காயம் நிறைய போட்டால் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? நான் அப்புறமா சொல்கிறேன், உப்புமா பண்ணும்போது சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அது பால் தாங்க. நல்லா டேஸ்ட்டாக வரும். ஆயில் ஃபஸ்ட்டு நான் உப்புமா பண்ணும்போது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டச்சிங்க்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எங்கள் திருநெல்வேலி சைட்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. சிலர் நெய் போடுவாங்க, சிலர் தேங்காவை துருவி போடுவாங்க. ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேங்க. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரவையை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. ஏன்னு கேளுங்க, ரவை ஆல்ரெடி வறுத்து தான் இருக்கும். இப்போல்லாம் டபுள் ரோஸ்ட்டு ரவான்னு வருது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டேன். அடுத்து ஆயில் போட்டிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் வாங்க. கடுகு போட்டாச்சு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அப்புறம் என்ன போடணும் அப்படின்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போடணும். பச்சை மிளகாய் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியை போடலாம். விட்டுட்டேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன். இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணுங்க. பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம 1 டம்ளர் ரவை எடுத்தோம் அப்படின்னா 2-2.5 டம்ளர் வெந்நீர் வைக்கலாங்க. ஆனால் நல்ல ரவை சாஃப்டாக எனக்கு வெந்து வந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு உதிரியாக இருக்கணுமா என்னன்றதை பார்த்துக்கோங்க. 1 பங்கு ரவை அப்படின்னா 2.5 பங்கு தண்ணி, இல்லைன்னா 3 பங்கு கூட ஊற்றலாங்க. நீங்கள் வச்சுருக்க ரவையை பொறுத்து. சில இது சீக்கிரமாக அப்படியே தண்ணியை உறிஞ்சிக்கும். பக்கத்தில் வெந்நீர் வச்சுக்கணும் எப்போவுமே. ஏன்னா பச்சை தண்ணி உப்புமாவுக்கு ஊற்றக்கூடாது, அது டேஸ்ட் வராதுங்க. ஓகேவா? வெந்நீர் வச்சுருக்கேன். இப்போ அது வதங்கவும் வெந்நீர் ஊற்றிடலாம். இல்லை, வெங்காயத்தை வதக்கியாச்சுங்க. அதே சமயம் தண்ணி பக்கத்தில் கொதிச்சுட்ருக்கு. அவ்வளோதான். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டேன். இப்போது இந்த வெந்நீர் எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதாங்க. கொதிக்கவும் ரவையை போட்டு கிண்ட வேண்டியதான். எப்போவுமே ரவை உப்புமா பண்ணும்போது பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கணும் பக்கத்தடுப்பில். ஏன்னா தண்ணி பத்தலைன்னா ஊற்றி கிண்டுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். கொதிக்குது. நம்ம ரவையை போட்டுற வேண்டியதாங்க. சுற்றி போடணும். அப்போது ரவை சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இது ஒட்டாமல் வரணுங்க. பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும், ஒட்டக்கூடாது. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன போடணும் தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கொஞ்சோண்டு பால் ஊற்றணுங்க. டேஸ்ட்டாக வருங்க அப்போ தான். ஓகேவா? செம்மையாக இருக்கும் டேஸ்ட். பால் ஊற்றிட்டேன். பால் ஊற்றியாச்சு பாருங்கள், நல்லா வந்துச்சு. இப்போ அதுதாங்க வாசனை. அந்த பாலெல்லாம் ஊற்றுறதுனால தான் உங்களுக்கு உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு இதில் என்ன போடணும்னா கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி போட்டேங்க. அவ்வளோதான். எங்கள் ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னு கேளுங்களேன், ரவை உப்புமானாலே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் ரவை உப்புமா பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்று மறந்துட்டேன். தண்ணி ஊற்றினேன் பார்த்தீங்களா, அப்போவே உப்பு போட்டுட்டேன். அதை காட்டவும் மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டான ரவை உப்புமா. கடாயில் உப்புமா ஒட்டவே கூடாதுங்க. இந்த பார்த்தீங்களா, இப்படி ஒட்டாமல் வந்தால் தான் அது நல்லா வெந்துட்டதாக அர்த்தம்.
பாருங்கள், ஒட்டவே கூடாது. ஒட்டுனா வேகலை, பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி ஒட்டாமல் வரணும். இப்போ என்ன பண்ணால் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்புமாவுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணுறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த கட் பண்ண தேங்காய் ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு பாதி பச்சை மிளகா, கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதாங்க. உடச்சக்கடலை போட வேண்டாம். தேங்காய் சட்னி இந்த உப்புமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி தான் சட்னி பண்ணுவாங்க. ஏங்க ஹோட்டல்னு சொல்கிறீங்களா? ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சக்ஸஸாக பண்ணுறாங்க. திருநெல்வேலியில் எங்கள் ஹோட்டல் பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுங்க. அதனால தான் அந்த ஸ்டைல்னு சொல்கிறேன், ஹோட்டல் ஸ்டைல்னு சொல்கிறேன். ஓகேவா? இது வெறும் தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு தாங்க. அவ்வளோதான், ரெடி. அதே சமயம் கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீர்க்காக இருக்கணும். பரப்பரான்னு அரைச்சிக்கணும். தால்சா ரெடி. அப்பாடா, ரவை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சில டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பால் கொஞ்சம் போடும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். அதுக்கு தான் ஒரு 50 ml நான் ஊற்றினேன். எங்கள் ஊர் சைடில் கொஞ்சோண்டு பால் போட்டு பண்ணுவாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில விஐபிஸ் வந்தாங்கன்னா ஹோட்டலில் இப்படி தான் உப்புமா பண்ணுவாங்கங்க. ஆனால் இதில் கொஞ்சம் தேங்காய் கூட துருவி ஆட் பண்ணுவாங்க. அது உப்புமா சாப்பிட்றதுக்கு அந்த வெறுப்பே வராதுங்க. அந்த டேஸ்ட் அந்த அளவில் இருக்கும். உங்களுக்கு உதிரியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா 1 பங்கு ரவைனா 3 பங்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகேவா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் ஒன்று கொடுங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி.